புனிதமிக்க வெள்ளிக்கிழமை இரவு நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு உன்னதமான மஜ்லிஸிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவனுடைய புனிதமான மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தல் புரிவானாக. இது ஒரு சாதாரணமான ஒரு மஜ்லிஸ் அல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இல்முடைய மஜ்லிஸை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஹுதூர் மஜ்லிஸில் இல்மி ഖൈറു மின் அல்ஃபி ரகாத்தின் வ அல்ஃபி ஹஜ்ஜத்தின் வ அல்ஃபி உம்ரத்தின் வ அல்ஃபி ஜிஹாத் அவ் கமா क़ால அலைஹி ஸலாத்து வஸலாம். இந்த மார்க்க சொற்பொழிவுகள் இல்முடைய மஜ்லிஸிலே கலந்து கொள்வது 1000 ரக்காத்துகள் தொழுவதை விட, 1000 ஹஜ்ஜுகள் செய்வதை விட, 1000 உம்ராக்கள் செய்வதை விட, 1000 போர்களிலே கலந்து கொள்வதை விட மிக சிறந்தது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த மஜ்லிஸினுடைய சிறப்பை பற்றி சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நமக்கு அழகிய முறையிலே சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக நம்முடைய மரியாதைக்குரிய உஸ்தாத் ஹசன் அஸ்ஹரி அவர்கள் நமக்கு காத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய சொற்பொழிவை துவங்குவதற்கு முன்பாக ஓரிரு வார்த்தைகள் அவர்களை பற்றி ஒரு அறிமுகம் செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த சொற்பொழிவு துவங்கப்படும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், லா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் سيدنا محمد إمام المجاهدين وعلى آله وأصحابه الذين جاهدوا في سبيل الله حق جهاده حتى أتاهم اليقين. أعوذ بالله من الشيطان الرجيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان ومن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخرى وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, மதிப்புக்குரிய தாய்மார்களே, பெரியார்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுக்கு முந்தைய ஷஅபான் மாதத்திலே உங்களை எல்லாம் இங்கு நாம் சந்திப்பது உண்மையிலே குறுகிய கால விஜயம் ஒன்றை அவசரமாக இங்கு செய்து அவசியமான சில செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு போகலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இங்கு நாம் வந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக பயான்கள், உரைகள், ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில நாட்கள், 3 அல்லது 4 நாட்களுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம் நாடு திரும்ப இருக்கின்றோம். நமது நாட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா ஒரு வருஷத்துக்கு முன்னால் வன்சியல்கள், பயங்கரவாதங்கள், யுத்த வேகம் சூழ்ந்திருந்த ஒரு சூழ்நிலை இப்பொழுது விடுபட்டு அமைதி, சமாதானம் உள்ள ஒரு நாட்டில் இருந்து இப்பொழுது உங்களை நாம் சந்திக்கின்றோம். கோலாலம்பூரை சூழ உள்ள பகுதிகளில்
அடிக்கடி நான் நம்முடைய அன்பர்களை, நமது சகோதரிகளை சந்தித்து நமது கருத்துக்களை பரிமாறி இருக்கிறேன். இந்த பக்கமாக இதுதான் முதல் தடவையாக உங்களை நாம் சந்திக்கின்றோம். முதலில் இந்த பேச்சுக்கள் எல்லாமே பேச்சாகிவிடாது. மௌலானா அவர்கள் குறிப்பிட்டது போல பேச்சுக்காக பேசுகின்ற பேச்சு ஏராளமாக இருக்கிறது. சில நேரங்களில் ஜோக்குகளுக்காக வேண்டியே பேசுவார்கள். அது என்டர்டெயின்மெண்ட் ஸ்பீச், சும்மா அவர்களை சந்தோஷப்படுத்திட்டு போறாங்க. ஆனா நம்முடைய இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, ஒரு திருத்தத்தை, ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய இந்த ஒன்று கூடலுடைய நோக்கம். வந்தோம், கேட்டோம், நல்லா பேசினார் என்பதோடு அல்ல, நாம் கேட்கின்ற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி ரியாக்ட் பண்ணுறது, பிரதிபலிக்கிறது, எந்த அளவுக்கு அதை நாம் உள்வாங்குகிறோம், நமது வாழ்க்கையில எப்படியான ஒரு முன்னேற்றத்தை அது தருகிறது, அதற்கு பயன்படக்கூடிய விதமாக நம்முடைய பேச்சுக்கள் அமைய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அப்படியான பயனுள்ள கருத்துக்கள் நமது சிந்தனையில உருவாகுவதற்கு நீங்கள் எல்லாம் துஆ செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டவராக, முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை ரஜபு மாதத்திலிருந்தே ரமதான் மாதத்துக்காக வேண்டி தயார்படுத்தி இருக்கிறார். கடந்த மாதம் ரஜபு மாதம், இது ஷாபான் மாதம், அடுத்தது ரமதான் மாதம். இந்த ஷாபான் மாதத்தில் ஏறத்தாழ மாதம் முழுவதும் போல நோன்பு நோட்டிருக்கிறார், ரமதானை வரவேற்பதற்காக. ரஜபு மாதத்தில் இருந்த துஆவிலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சேர்த்துக் கொள்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வபல்லிக்னா ரமதான். கடந்த ரஜப் மாதம், இந்த ஷஅபான் மாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்து அபிவிருத்தியை தந்து ரமதான் மாதத்தை நாங்கள் அடைந்து அதிலே நட்பர்களை பெறுவதற்கு நீ அருள் செய்வாயாக என்று துஆ செய்வார். ஆகவே முதல் கட்டமாக ரமலானுக்கு நாம் தயாராக வேண்டும். ஏன்? வருஷத்திலே ஒரு முறை ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எதற்காக? 11 மாசத்திலும் அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையிலே ஏற்பட்ட அந்த இடைவெளிகளை இல்லாமல் செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அவருடைய பொருத்தத்தை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். நம்முடைய நோன்பின் மூலமாக அந்த நெருக்கமும் பொருத்தமும் நமக்கு கிடைக்கிறதா, கிடைக்குமா? அதுதான் என்னுடைய தலைப்பு. நோன்பு என்றவுடன் நாங்கள் எல்லாம் பெருவாரியானவர்கள், எங்கள் பெரும்பான்மையானவர்கள் அதிகாலையில இருந்து ஃபஜ்ர்ல இருந்து அஸ்தமனம் வரைக்கும், சூரியன் மறைகின்ற வரைக்கும் உண்ணாமல் குடிக்காமல் இருப்பதும், கணவன் மனைவி தொடர்புகள் இல்லாமல் இருப்பதும் தான் நோன்பு என்று நோன்பு பிடிக்கிறோம். ஆனால் இது நோன்புடைய வெளி தோற்றம் தான், இது அசல் நோன்பு அல்ல. ஒவ்வொன்றுக்கும் செல்லுகிறோம், குனிகிறோம், பணிகிறோம், நிமிர்கிறோம், இதெல்லாம் நடக்கிறது. இது தொழுகையுடைய வெளி தோற்றம் தான். இதே செயல்களை நான் பேசுற நேரத்தில் யாரும் பேசக்கூடாது, கொஞ்சம் பேசினாலும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இதே செயல்களை ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு இந்து மகனையும் செய்ய சொன்னால் செய்வார். தக்பீர் கட்டுவாரு, அல்ஹம்து சூரா ஓதுவாரு, குனிவாரு, நிமிருவாரு, சலாம் கொடுப்பாரு. ஒரு சீன மகனும் செய்வார். ஆகவே இது தொழுகை அல்ல, இது தொழுகையுடைய வெளி தோற்றம். நோன்பும் அப்படித்தான். எனக்கு தெரிய எங்களுடைய ஊர்ல ஸ்ரீலங்காவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு
வீட்டு பணிப்பெண்களாக ஹவுஸ்மேட்டாக அதிகமாக செல்வார்கள். நல்ல ஒரு பொண்ணு போயிட்டு வந்தா, ஒரு தமிழ் பொண்ணு. அப்ப அவன் சொன்னா, என்னடா நம்முடைய இந்த டிராவல் ஏஜென்சிகள் என்ன செய்யறாங்க, முஸ்லிமாக்களை தான் மக்கா மதீனா அந்த ஏரியாவில் ஹவுஸ்மேட்டா எடுப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் எடுக்க மாட்டாங்க. அதுக்காக வேண்டியவன் என்ன செய்தது, தமிழ் பொம்பளைகளையும் முஸ்லீம் பேர்ல அனுப்பி விட்டுறது. பத்துமாண்டு இருந்தா அந்த பாத்திமாண்டு மாத்தி விட்டுறது, கமலாண்டு இருந்தா அந்த காமிலாண்டு மாத்தி அனுப்பி விட்டுறது. போற நேரத்தில் ட்ரைனிங் ஒண்ணு கொடுக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லணும். தொழுகிறத்து நேரம் கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னா 5 நேரம் தொழுகிறன்னு சொல்லணும். இப்படித்தான் குனியிற, இப்படித்தான் நிமிடம் ட்ரைனிங் ஒண்ணு கொடுத்து அனுப்புவாங்க. அவன் அப்படி ஒரு பொம்பளை போயிட்டு வந்தா. அதுக்கப்புறம் வந்து அவ இந்த சமயத்திலே தான் இருக்கிறான். அப்ப அவர்கிட்ட வந்து சொன்னா, நான் இந்த காபத்துல அவரை தொழுதேன், நான் அந்த நோம்பு பிடிச்சேன் அப்படி சொன்னேன். அப்ப நோம்பு பிடிச்சா எப்படிமா பிடிச்சீங்கன்னு சொல்லி கேட்டேன். இல்ல காலையில அதிகாலையில இருந்து ஈவினிங் பின்னேறம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தோம். அதான் அவட நோம்பு, இது நோம்பு இல்லை. அப்ப தொழுவது. அதுக்கப்புறம் ஹஜ் செஞ்சேன்னு சொன்ன. ஹஜ் எப்படி செஞ்ச? இல்ல எல்லாரும் சுத்துனாங்க, நானும் சுத்துனேன், எல்லாரும் ஓடுனாங்க, நானும் ஓடுனேன், எல்லாரும் எரிஞ்சாங்க, நானும் எரிஞ்சேன். இதான். அப்ப இது ஹஜ் ஆயிடுமா? ஹஜ்ஜுடைய தோற்றம் தான் அது, ஹஜ்ஜுடைய யதார்த்தம் அது அல்ல. ஆகவே இதுக்கு உள்ளேதான் இருக்கிறது தொழுகை, இதுக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய தொழுகையில, நம்முடைய நோன்பில, நம்முடைய ஹஜ்ஜில இந்த வெளியிலே உள்ள அசைவுகள், இந்த பிசிக்கல் மூமெண்ட்ஸோடு நம்முடைய கல்பு அதுக்குள்ளே சேரவில்லை என்றால் அது இபாதத்தே அல்ல. உள்ளம் ரூஹ் அதிலே கலக்கும். இப்ப நாம தண்ணீர் காட்டிட்டு உதாரணத்துக்கு என்ன செய்யறோம், சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, மறந்து போய் ஏதாவது சாமான எங்கேயாவது வச்சா எங்க தேடினாலும் கிடைக்காது, தக்பீர் கட்டத்துக்கு பிறகுதானே ஞாபகம் வருது. அப்ப டக்குன்னு ஞாபகம், ஓ அந்த அலுமாரியில் இல்லையா வச்சுட்டு ஞாபகம் வரும். அப்படியே நம்முடைய அந்த மைண்ட் எல்லாம் வேற பக்கத்துல தான் இருக்கு. குனிறது நிமிடுறதுல அது பழகிருச்சு எங்களுக்கு. குனிறது நிமிடுறது கை வச்சுறது அது சும்மா. ஆனா மேன் இஸ் மைண்ட் அதுல இல்லை. மைண்ட் முழு கவனம் தொழுகையில, நோன்பில, இபாதத்தில இல்லை என்றால் அது என்ன செய்யாது, அது இபாதத்தே அல்ல. ஒரே நேரத்தில் ஒரு பழைய காலத்து ரேடியோ வச்சுக்கொள்ளுவோமே, ரேடியோ ஒன்று இருக்கு, ஒரே குறை சொல்லி பழைய ஒரு பிள்ளை வளர்ப்பது எப்படி அப்படி ஒரு சேனல்ல ஓடும், இன்னொரு சேனல்ல ஊறுகாய் தயாரிப்பது எப்படி. இந்த 2 சேனலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கோர்த்துக்கிட்டா எப்படி வரும்னு பாருங்க. 2 ஒரே நேரத்தில் பிடிக்குது, தனித்தனி அல்ல. பிள்ளை வளர்ப்பது எப்படின்ற சேனல்ல இங்கால போகுது, பிள்ளையை நன்றாக கழுவி முழுகாட்டி ஒரு துண்டு வருது. ஊறுகாய் தயாரிக்கிற சேனல்ல துண்டு துண்டாக. அதுக்கப்புறம் இங்க பவுடர் போட்டு மிளகாய் பொடி, உப்பு தூவி, இந்த 2 சேர்ந்து போகுது. தொட்டிலில் போட்டு நன்றாக குளிச்சு தூங்குறதுக்காக வெயிலில் வைக்கவும். எப்படி இருக்கு பிள்ளைங்க ஒரு சேனல் தான் முடியும். தொழுகிறா தொழுகிறது மட்டும், நோம்புனா நோம்புக்குள்ளதான், ஹஜ்ஜுனா ஹஜ்ஜுனா, தூங்குறனா தூங்குறது, சாப்பிடுறதுன்னா சாப்பிடுறது. அந்தந்த வேலைகளை முழு கவனத்தோடு செய்யும் பொழுதுதான் அதிலே முழுமையான நன்மை நமக்கு கிடைக்கிறது. அப்படி செய்யறோமா? இப்ப சாப்பிடுறதுக்கு பிளேட்ல நாம சோத்தை போட்டுக்கிட்டு அதுக்கு அப்புறம்தான் அந்த டிவியில படம் பார்க்கறதும் அந்த நாடகம் பார்க்கறது எல்லாம் அதையும் பார்த்துக்கொள்ள இது ஒரு பாடி கூடி கொடுக்கிறாரு. இங்க பிளேட்ல உள்ள சோறு முடிஞ்சது சரியா முடிஞ்சிருச்சான்னு ஆச்சரியமா பார்ப்போம். அங்கதான் கவனம் இல்லை. சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது மியூசிக் கேட்டால் கூட அஜீரணத்தை அது டிஸ்ஆர்டர் பாதிக்குமா? எது செய்தாலும் அதுல தூங்க போற நேரத்தில் உங்களுடைய செருப்பை கலட்டுகின்ற இடத்திலேயே
உங்களுடைய யோசனை கவலை எல்லாம் கலட்டிட்டு போகலன்னு சொல்லி சொன்னா தூக்கம் வராது, மத்த சேர்ந்து குழப்பிக்கிட்டே இருக்கும். அங்க இவர் பிசினஸ்காராக வந்து அது வெறும் கரெக்ஷன். நாளைக்கு பேங்க்ல சரி போடணும், அவனுக்கு இவ்வளவு கொடுக்கணும், அதுக்கு பிறகு அவன் செட்டில் பண்ணணும், இப்படி ஒரே யோசனை இருக்கிறது மனசுல உழைக்கு. அங்க செருப்பு கலட்டுற இடத்துலயே எல்லாம் கலட்டிட்டு போனா நிம்மதியா சாப்பிடுறா சாப்பிடுறது மட்டும். அதே போலதான் இது ரொம்ப கஷ்டமான வேலை. தொழுவது மட்டும், தொழுகையில மட்டும். அதுக்குள்ளே இப்ப தொழுகையாக அமைவதற்கு 3 ஷரத்துகள். ஒன்று, அதனுடைய ஓதல்கள் எல்லாம் சரியாக ஓதப்பட வேண்டும். 2, செயல்கள் எல்லாம் அசைவுகள் எல்லாம் சரியான முறையில அமைய வேண்டும். மிக பிரதானம், அதற்குள்ளே ரூஹ் நம்முடைய கல்பு கலக்க வேண்டும். கல்பு கலக்காத தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, வயலுன் லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கு அதோ கதிதான், நஷ்டமே கஷ்டமே தான் தொழுபவர்களுக்கு. அது எப்படியான தொழுகையாளர்கள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில இந்த மைண்ட்ஃபுல் இல்லாம, அவதானம் முழு கவனம் இல்லாமல் தொழுபவர். தக்பீர் கட்டிக்கொள்வது, அதுல இமாமா பின்தொடர்ந்து மௌனமா தொழுகிறா அவங்க ஒன்றையும் கவனிக்கிறதும் இல்லை. ஏன் இமாமு குனிண்டா குனிகிறது, கைவசத்துங்கண்டா வசத்துறது, பணிண்டா பணிகிறது, சலான் கொடுங்கண்டா சலான் கொடுக்கிறது. எத்தனை பேருக்கா தொழுது தெரியாது. ஏன் அது பழக்கப்பட்டு. இமாம் ஒரு முறை ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இஷா தொழுதுட்டு அவருக்கு டவுட், சந்தேகம். 4 ரக்காத்து தொழுதுனா 3 ரக்காத்து தொழுதுனான்னு சொல்லி டவுட், சந்தேகம் வந்து மௌனம் கிட்ட கேட்டாராம். 4 3 எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. எல்லாரும் மொத்த ஆகவே இது நாம சிரமம் எடுத்து கஷ்டப்பட்டு நாம் செய்கின்ற அமல்கள் இபாதத்துகளுக்கு நன்மைக்கு பதிலாக அதுக்கு என்ன செய்யப்படுகிறது? வயலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன். தொழுகைக்கு மட்டுமல்ல, இது எல்லாத்துக்கும் பொருள். ஆகவே நாம இன்றைக்கு அந்த இபாதத்தினுடைய வெளி தோற்றத்தை தான் நாம இபாதத்தாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அதனுடைய அசல் தன்மையை மறந்து. சொல்லக்குள்ள ஞாபகம் வருது ஒரு கதை ஒன்று. லண்டன்ல ஒரு சீமாட்டி என்ன செய்தா, ஒரு பூனைய பார்சல் பண்ணி அவன் வேலைக்காரன் சேவன்ட்ட கொடுக்குறான், இந்த எட்ரஸ்ல கொண்டு போய் இந்த பூனைய கொடுத்துட்டு வான்னு சொல்லி. பூனைனா நமக்கு கணக்கு இல்ல, அங்க லண்டன்ல எல்லாம் பூனை நாயினா பெரிய மரியாதை. லண்டன்ல சில வெள்ளக்காரிகளை பார்ப்பேன், புள்ளைய கையில எடுத்துக்கிட்டு போவார்கள், நாயை இடுப்புல வச்சுக்கிட்டு போவார்கள். நான் பார்த்தேன், ஒரு பஸ் ஹோட்டல்ல பாக்குறேன், ஒரு சாம்ப கலர் பூனரை படம் போட்டிருக்கு. என்னன்னு போய் நின்று பார்த்தா அது ஒரு விளம்பரம். இந்த பூனையை 3 நாளாக காணவில்லை, இதை தேடி தருபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும். இது மனுஷனை காணாட்டி எங்க நாட்டில் தேர்தல், இங்க பூனையை காணாட்டி தேடுறாங்க. அந்த அளவு மரியாதை. அப்ப இவன் என்ன செய்யறான், பூனையோட பார்சல் பண்ணி இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா என்று சொல்லி அனுப்புனா சேவன். அவன் எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போற நேரத்துல பூனை என்ன செஞ்சிச்சு, அந்த பொட்டியில இருந்து தப்பி பாங்கி ஓடிச்சு. ஓடுனா இவன் பாட்டிப்பா நடந்துட்டு போறான். இப்போ கேட்டாங்க பாதசாரிகள் ரோட்ல போற, கேட்டாங்க பூனை ஓடிச்சாப்பா, என்ன நீ போறீங்க? பூனை ஓடுனா எனக்கு லேபர் இருக்குதானே, எட்ரஸ் இருக்குதானே எடுத்துக்கிட்டு போனோம். எட்ரஸ் இருக்குதானே, பூனை போனா பரவாயில்ல. அது மாதிரி தான் நம்ம லேபரை கொண்டுகிட்டு போறோம், பூனையை விட்டு. தொழுகின்ற லேபர் வெளி தோற்றம் தான் நம்ம கிட்ட இருக்கே தவிர, நோன்பு என்ற வெளி தோற்றத்தை தான் வைத்திருக்கிறோமே தவிர, ஹஜ் என்றால் நாம நினைச்சுக்கிறோம் ஹஜ்ஜுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏறாத கட்டுறது, அதுக்கப்புறம் அந்த பத்மா சொன்ன மாதிரி பாத்மா பேர் மாத்திக்கிட்ட சொல்லுங்களேன், அவங்க அதை சுத்துறது, அதுக்கு பிறகு சஃபா மர்வாக்கு இடையில சாய் செய்யறது, அதுக்கு பிறகு அரபாவில தங்குறது, கல்லறிகிறது, அறுக்கிறது, இதுதான். இது வெளி தோற்றம். நோன்புண்டா பட்டணி கிடக்கிறது, இதுதான் நோன்புன்னு நினைக்கிறேன். இது வெளி எதிர்பார்க்கின்ற
நன்மை நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வெளித்தோட்டம் அல்லாஹ்வுடைய பொருத்தம், அவருடைய நெருக்கம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். என்ன எல்லாத்துக்கும் மேலாக எல்லாரும் நோக்கமும் என்ன? ஒரு முசல்மானுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? அல்டிமேட் கோல் என்ன? பாடுபட்டாவது ஒரு பெரிய வீடு வாங்குறதா? என்ன பாடுபட்டாவது என்னங்க சும்மா தெரியுறீங்க ஒரு காடி ஒண்ணு வாங்க காடு வாங்குறதா? வாய்ப்பு வசதிகளை பெருக்குவதல்ல. நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் ஜன்னா, சொர்க்கத்தை அடை. சொர்க்கம் தான் நம்மளோட வாழ்க்கையின் லட்சியம். இந்த உலகத்துல என்ன இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, மறுமையிலே நமக்கு சொர்க்கம் இல்லாமல் போய்விடும். அந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ் வழிகாட்டுறது தான் இந்த இபாதத்துகளுடைய நோக்கம். சொர்க்கத்துக்கு போற பாதை கடினமான, நரகத்துக்கு போறது ரொம்ப உடனடியா அவரால் நினைச்சா உடனே நரகத்துக்கு போவேன், ரொம்ப சிம்பிள். ஆனா சுவனத்தின் பாதை அது கல்லு முள்ளு நிறைந்த காட்டுப்பாதை. அதன் ஊடாக நாம் என்ன செய்யணும்? கிராஸ் பண்ணி போகணும், கெட்டித்தனமாக, அவ்வளவு கடினமா. ஆனா ஒரு லேசான வழி ஒன்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. நோம்புக்கு சொல்லி நான் உங்களோட பேசினாலும் கூட அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத காரணத்தினால பல செய்திகளை பரவலாக பரிமாறிக்கொள்வது பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவனத்துக்கு சொர்க்கத்துக்கு போறேன்னு சொன்னா ஒரு லேசான வழி. மன்கான ஆகிர் கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபகத் தഖலல் ஜன்னah. யாருடைய மரணத்தின் பொழுது மௌத்தாகிற சக்ராத் ஹால்ல, நீ சக்ராத் ஹால்னு சொல்றது நாம் கடைசி நிமிஷம், கடைசி செகண்ட் லா இலாஹ இல்லல்லாஹ் அவர் வாயில வந்துட்டா அவருக்கு சொர்க்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் வரும். ஆனா எப்ப இது பாடமாக்கி இந்த மீலாது விழாக்கு போட்டிகள்ல பிள்ளைகள் பாடமாக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ பாடமாக்கிட்டு சக்ராத் ஹால்ல சொல்ல இயலாது, அப்படி சொல்ல இயலாது, வராது. எங்களுடைய அந்த கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாமே செயலிழந்து போன நேரத்தில் இனி கடைசி மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு. இறுதி கட்டத்தில் நம்மை நாம் முழுக்க மறந்த நிலையில லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வரும். அது எப்ப வரும் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையாக இருந்தால் மட்டும்தான். ஓ லா இலாஹ இல்லல்லாஹ் மௌத்த போறத சொல்லிட்டா சரிதான் என்று நாம நினைக்கலாம். நம்முடைய பேச்சிலே, மூச்சிலே, ரத்தத்திலே, நாடியிலே, நாளத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் கலந்து இருக்கும். அப்படி கலக்க வைக்கும். ஆனா அப்படியா? எது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறதோ அதுதான் நம்முடைய முடிவா இருக்கும். இப்போ நான் இந்த கதைய இங்க இடைக்கிட சொல்றது, ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன், பெரிய தொழிலதிபர் சக்ராத் ஹால்ல இருக்கிறார். இப்ப கடைசி மூச்சு வாங்கிட்டு சுற்றத்தார்கள், கூட்டம், குடும்பம் எல்லாம் சூழ இருக்கிறார். அப்ப இவர் மயங்குறாரு, கண்ணை மூடிட்டு புற இடைக்கிட கண்ணை முடிச்சு பாக்குறாரு. இப்படி அப்ப இடையில மயக்கம் தெளிஞ்சு ஒரு வசனம் பேசினாரு, என்ற மூத்த மகன் எங்க வாப்பான்னு கேட்டார். அப்ப மூத்த மகன் பக்கத்துல இருந்து தலையை தடவிட்டு நான் அந்த பக்கத்துல தான் இருக்கிறான் தான், நீங்க ஒண்ணுக்கும் யோசிக்க தேவையில்லைன்னு சொல்லக்குள்ளேயே கண்ணை மூடிட்டார், மயங்கிட்டார். அடுத்தது இன்னும் கொஞ்ச நேரம் கண்ணை திறந்து இந்த இரண்டாவது மகன், அடுத்த பையன் எங்கன்னு இவர் கேட்டார். கண்ணை சரியா கூட அவன் பக்கத்துல இருந்து நெஞ்ச தடவி விட்டு நான் இந்த பக்கத்துல தான் இருக்கிறேன் டெடி, நீங்க ஒண்ணுக்கும் யோசிக்க வேணாம் என்று சொல்லி அவருக்கு அதோட இவர் மயங்கிட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணை திறந்து கேட்கிறாரு, இந்த லாஸ்ட் கடைசி மகன் எங்க? அப்ப அவன் காலை குடிச்சுட்டு நான் இந்த பக்கத்துல தான் இருக்கிறேன்ப்பா, நீ ஒண்ணுக்கும் யோசிக்க வேணாம் மாட்டார், நீங்க கவலைப்பட. பிள்ளைகள் எல்லாம் யோசிக்கிறான், மொத்த போற நேரத்துல சக்கராத்து ஹால்லையும் நம்மோட டெடி வாப்பா எங்களை பிள்ளைகளை எங்களே தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு, பெரிய சந்தோஷம். அப்ப அந்த கடைசி பையன் சொன்னா, நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாத,
நாங்க எல்லாம் பக்கத்துல தான் இருக்கிறோம் சொன்ன நேரத்தை அல்லா சொன்னா, நான் எப்படிதான் கவலைப்படாம இருப்பேன், 3 பேர் இங்க இருந்தீங்கன்னா கடையில ஆள் இல்லையடாண்டா. 3 பேர் இங்க குந்திட்டு இருக்கீங்க, இவருக்கு கடை கடை சுப தொழுதார சொல்லலையோ கடை, எஷா தொழுதார இல்லையோ அதுக்கு புறம் எவ்வளவு நேரத்துலதான் வீட்டுக்கு வர, முழுக்க கடை கடை தான். புள்ள குட்டிய பாக்குறது, மனை மக்களோட கடை எல்லாம் பிசினஸ் கடை. சில நேரங்களுக்கு லேட் ஆகி போயிட்டு பிள்ளையெல்லாம் தூங்கிடுவாங்க. தூங்கினதுக்கு பிறகு தச்சையிலா பையன் நடிஜாமத்துல எழுப்பி இவரை கண்டா அம்மா கிட்ட கேட்கிறதா, ராவு ஜாமத்துல வந்த கண்ணை ஆரம்பி பிள்ளைக்கு தெரியாது, அப்பாவே தெரியாது. அப்படி அவன் எது வாழ்க்கையாக இருந்ததோ அதுதான் முடிவாக. அவன் அமல்கள்ல சிறந்தது எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுல் அமாலி அஃதல் சொன்னாங்க, அந்த துவாரக துனியா ஒலிசானுக்கு ருத்துவும் மின் திக்ரில்லாஹ். அமல்கள்ல சிறந்தது எப்பொழுதும் உன்னுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே நனைந்திருக்க வேண்டும். அதுதான் அமல்களிலே அல்லாஹ்வுடைய நினைவோட வாழ். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், இந்த உலகத்தை விட்டு நீ பிரிகின்ற நேரத்தில் அந்த துஃபாரிக்க துனியா பதனுக்கு ஜாயா ஃபஃபஅல். நீ நோம்பாளியாக இருந்து உன்னுடைய வயிறு பட்டினியாக இருந்து நீ மௌத்தாக முடியுமாக இருந்தால் அதுதான் ஆகச் சிறந்த அமல் என்று சொல்லலாம். ஆகவே எது நம்முடைய வாழ்க்கையோ அதுதான் முடிவு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம ஊர்ல சக்ராத்த ஹால்ல ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இப்படி கொஞ்சம் கவனிங்க, இந்த 3 விரலை இப்படி இப்படி உருட்டிக்கிட்டு இருக்கிறார். இப்படி இந்த 3 விரலை இப்படி செய்யறார். அப்போ சுத்தி இருந்த ஆட்கள் எல்லாம் சொன்னாங்க, தஸ்பீஹ் தானே, தஸ்பீஹ் செய்யறாரு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவரை குழப்பாதீங்க. வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்காரர் சொன்னவன் தஸ்பீஹ் எல்லாம் செய்யல, அவர் அபின் சாப்பிடுறது, மருந்து அபின் சாப்பிடுறது, அந்த அபின் உருட்டி உருட்டி அந்த பழக்கம் தான் வருது. அந்த வயசாளிகள் அபின் சாப்பிடுறது, இங்கே அந்த பழக்கம் இப்ப அங்கேயே குறைஞ்சிருச்சு. இவருக்கு இந்த வழக்கத்துல அந்த அபின் அப்படி உருட்டி இப்படி கொண்டு இப்படி நக்கி குடிச்சு குடிச்சு அதே தான் என்ன செய்யுது தெரியுமா, சக்கராத்துக்கால உருட்டுறது இப்படிதான், வேற ஒண்ணுமே இல்ல. அவருக்கு எது அதிகமான வழக்கம் வாழ்க்கையாக இருந்ததோ அதுதான் முடிவாக வரும். கலிமா வாழ்க்கையாக இருந்தா கலிமா வரும். நோன்பு பழக்கத்திலே இருந்தால் அன்றைய தினத்திலேயும் அவர் நோன்பாளியாக இருந்து நோன்போடு மௌத்தாகக்கூடிய வாய்ப்புகள். ஆகவேதான் நோன்பாளிக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 சந்தர்ப்பத்திலே அவன் சந்தோஷப்படுகிறான். ஒன்று للصائم فرحتان فرحة عند فطره وفرحة عند لقاء ربه. நோம்பு திறக்கிற நேரத்தில் சந்தோஷம், அது சொல்ல தேவையே, எல்லாரும் அதே தானே பார்த்துட்டு உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே கட்லட் பெட்டிஸ் வடை பாலுதா அது எல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அது சுன்னத்து, அது கூடாது நான் சொல்லல, அது சந்தோஷம் தான். ஆனா அதை விட பெரிய சந்தோஷம் நோன்பாளி அல்லாஹ்வை சந்திக்கின்ற தரிசிக்கின்ற நேரம். நோன்புக்கு அந்த அளவு ஒரு உச்சகட்ட நன்மை இருக்கு, அல்லாஹ்வுடைய தரிசனம். அதனாலதான் அல்லாஹ் ஹதீதுல் குத்ஸில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பி. நோன்பு அது எனக்குரியது, அதுக்குரிய கூலியை நானே பார்த்துக் ஒரு விசேஷமான அமல் நோன்பு. இந்த நோன்பை நோன்பாக நோற்றோம் என்றால் அது மனிதனை புனிதனாக ஆக்குகின்ற ஒரு கடமை. மனிதனை, நம்முடைய உடலை, நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய உள்ளத்தை, 3ஐயும் சுத்தப்படுத்துகின்ற ஒரு அமல் என்றால் அது நோன்பு. ஆன்மீக ரீதியான நன்மைகளை தான் நாங்கள் அங்கு பேசணும். கூடுதலா நேற்று உடல் ரீதியான நன்மைகளில
சில செய்திகளை அங்கு சொன்னோம். அதனோடு ஒட்டியவாறு சில செய்திகளை இங்கே நாம் சேர்த்துக் கொள்வது பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நோன்பு நாம் நோற்பது அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வுடைய குர்பத், அவனுடைய ரிபா, இதை பெறுறதுக்கு தான். ஆனால் அந்த நோன்பில அல்லாஹ் ஏராளமான தாராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த லேசா தொட்டு காட்டினால் எல்லோருக்கும் நோன்பை நோன்பாக பிடிக்க வேண்டும் என்ற உற்சாகம் வரும். நோன்பு பற்றிய ஆராய்ச்சி கொஞ்சம் இன்டர்நெட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சுப்ஹானல்லாஹ், அது ஏராளமான ஆய்வு. ஹெல்த் பெனிஃபிட் வேணுமா, ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் வேணுமா, அல்லது சோசியல் பெனிஃபிட்ஸ் வேணுமா, எக்கனாமிக்கலி பெனிஃபிட்ஸ் என்று ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறார். முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட ஃபாஸ்டிங் சென்டர் இன்டர்நேஷனல் சர்வதேச நோன்பு நோக்கும் நிலையம் என்று வைத்துக் கொண்டே நோன்பு பிடிக்கிறார். பிரபலமான சிந்தனையாளர், அது ஒன் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் 3 வெஸ்டர்ன் மெடிசின் சொல்லி ஒரு அந்த வெஸ்டர்ன் மேற்கத்திய மருத்துவத்துறையில் தந்தைகளில் 3ல ஒரு முக்கியமான ஆள் தான் பிலிப்பஸ். அவர் சொல்றாரு, ஃபாஸ்டிங் இஸ் த கிரேட்டஸ்ட் ரெமெடி. நோன்பு இருக்குல்லவா, அதுக்கு நிகரான வைத்திய அல்லது மருத்துவம் வேறு எதுவுமே கிடையாது. பல நோய்களை குணப்படுத்துது நோன்பு. அதை பட்டியல் போட்டு சொல்லிட்டு போறோம்னா அது தனி தலைப்பாக பேசணும், லேசா அவங்களுக்கு தொட்டு காட்டுறது. விசேஷமாக நம்மத்தியில பரவலாக காணப்படுகின்ற கொலஸ்ட்ராலை லோரிங் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்ததாக ஹை பிளட் பிரஷர், பாத நோய், இந்த இரத்த அழுத்தத்தை சீர்படுத்தக்கூடிய இழுப்பு ஈழை வியாதி. அடுத்ததாக டயபெட்டிஸ், இந்த கிட்னியில கல்லு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள். இந்த டயபெட்டிஸ் டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ், செரிபாடு சம்பந்தப்பட்ட ஒழுங்கீனங்கள், இவைகளை எல்லாம் இது குணப்படுத்துகிறது. ஏராளமான தகவல்கள் இதுல இருக்கு. அதுல ஆக பிரபலமான ஒரு டாக்டர் தான் டாக்டர் எவரத் லோமிஸ் எம்டி. அவர் சொல்றார், fasting is the most ancient and natural healing mechanism. நோன்பு என்பது மிக பழமை